மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் பிரதீபன். முதலில் இலங்கை செய்திகள். குட்டிமணி கொலை அரசியல் ஆதரவுடன் நடந்தது. நாடாளுமன்றத்தில் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. அரசியல் தேவைக்காகவே அன்று சிறைச்சாலைக்குள் குட்டிமணி படுகொலை செய்யப்பட்டார். வெலிக்கடை சிறைச்சாலை சம்பவத்திலும் அரசியல் பின்புலம் இருந்தது. எனினும் நீர்கொழும்பு சம்பவத்தின் பின்னணியில் ஆளும் கட்சியின் நிகழ்ச்சி நிரல் எதுவும் இல்லை என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் பாதாள உலக குழுக்களுக்கு எதிராக அரசாங்கம் கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. எனவே இச்சம்பவம் அதற்கு பதிலடியாக அரசாங்கத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டதா என சந்தேகம் உள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க 1983 கருப்பு ஜூலையின் போது குட்டிமணி உட்பட 35 கைதிகள் கொல்லப்பட்டிருந்தனர். அதன் பின்னரும் சிலர் கொல்லப்பட்டிருந்தனர். தமிழர்களுக்கு எதிராக அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுவதற்கு அப்போதிருந்த அரசுக்கு தேவை இருந்தது. இதன் ஒரு அங்கமாகவே குட்டிமணி உள்ளிட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தனர். அரசியலுக்காக அரசியல் தலைமைத்துவத்தின் ஆசியுடன் நடந்த சம்பவம் இதுவாகும் என தெரிவித்துள்ளார். அதேவேளை கோட்டபாய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, ஜே.ஆர். ஜெயவர்தன ஆகியோரின் ஆட்சி காலத்தில் சிறைச்சாலைகளில் மோதல்கள் ஏற்பட்டு மரணங்கள் நிகழ்ந்திருந்தன. தற்போதும் மரணம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. எனினும் மேற்படி சம்பவங்களுடன் தற்போது நடந்த சம்பவத்தை ஒப்பிட முடியாது. குட்டிமணியை எப்படி கொன்றார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அதில் அரசியல் தலையீடு இருந்தது. ஏனைய சில சம்பவங்களிலும் அரசியல் தலையீடு இருந்திருந்தது. முன்னாள் இராஜாங்க அமைச்சர் ஒருவர் சிறைச்சாலைக்கு சென்று கைதிகளை மண்டியிட வைத்தார். வெலிக்கடை சிறைச்சாலை சம்பவத்திற்கும் அரசியல் தொடர்பு இருந்தது. ஆனால் நீர்கொழும்பு சம்பவத்திற்கு ஆளும் கட்சி தரப்பிலிருந்து எவ்வித அரசியல் தலையீடும் இருந்திருக்கவில்லை. எனவே கோட்டபாய யுகத்துடன் இச்சம்பவத்தை ஒப்பிடுவது அநீதியானது என்று தெரிவித்திருந்தார். கஜேந்திரகுமார் மீது சிறப்புரிமை மீறல் குற்றச்சாட்டு. ஒழுக்காற்று குழுவில் இருந்து விலக்க வேண்டும் என அர்ச்சுனா கோரிக்கை. பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்னை நோக்கி மிக கேவலமான முறையில் அசிங்கமான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டுள்ளார். எனது சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகள் முடிவடையும் வரையில் அவரை பாராளுமன்ற ஒழுக்காற்று குழுவில் இருந்து இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என யாழ் மாவட்ட சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சபாநாயகரிடம் வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது சிறப்புரிமை மீறல் பிரச்சினையை முன்வைத்து உரையாற்றுகையில் இதனை குறிப்பிட்டிருந்தார். கடந்த மே 25 இச்சபையில் எனது உரையின் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உரையாற்றி முடித்துவிட்டு எனக்கு அருகில் அமர்ந்திருந்தவாறு மிக கேவலமான வார்த்தைகளால் என்னை நோக்கி மிக அசிங்கமான வார்த்தை பிரயோகம் செய்திருந்தார். இந்த வார்த்தை பிரயோகங்கள் பாராளுமன்றத்திற்குள் இருக்கும் கேமரா காணொளியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். பல தடவைகள் சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரின் அடி ஆட்களால் அச்சுறுத்தல்கள் என்னை நோக்கி ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக ஒழுக்கக்கோவையின் பிரகாரம் பாராளுமன்ற சிறப்புரிமையை எழுப்பி பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவுக்கு ஆற்றுப்படுத்துமாறும் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாக்குமூலங்களை பெற்று தகுந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறும் மற்றும் இவ்வாறான பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமை குழுவில் இருப்பது அந்த குழுவை கேலிக்கூத்துக்கு உட்படுத்தும் என்பதனால் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை விசாரணைகள் முடிவடையும் வரையில் அந்த குழுவில் உறுப்பினர் பதவியில் இருந்து இடைநிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அர்ச்சுனா தெரிவித்திருந்தார். புராதன தொல்பொருள் திருட்டுகளில் பிரேமதாச மற்றும் ராஜபக்ஷ பெயர்களே அதிகம் பேசப்படுகின்றன. அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவிப்பு. நாட்டின் பெருமதிமிக்க புராதன தொல்பொருட்கள் மற்றும் புதையியல் திருட்டுகள் தொடர்பில் அரசியல் தலைமைத்துவத்தில் இருந்த இரு பிரதான குடும்பங்களான பிரேமதாச மற்றும் ராஜபக்ஷ பெயர்களே அதிகம் குறிப்பிடப்படுகின்றன என்று வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற தொல்பொருளியல் கட்டளை சட்டத்தின் மீதான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். அண்மையில் தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளுடன் இணைந்து திருகோணமலை உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு சென்று கள ஆய்வு செய்திருந்தேன். அங்கு பரவலாக புதையல் தோண்டப்பட்டதற்கான அடையாளங்கள் காணப்படுகின்றன. அரசியல்வாதிகளின் பாதுகாப்பின்றி இவ்வாறான பாரிய குற்றங்கள் தன்னிச்சையாக நடக்க வாய்ப்பில்லை. அரசியல்வாதிகளின் தலையீட்டுடன் புதையல் தோண்டும் இந்த மோசமான கலாச்சாரம் 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நாட்டில் ஆரம்பமாக இருந்தது. கடந்த காலங்களில் உயர் போலீஸ் அதிகாரிகள் கூட இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நாட்டின் பெருமதிமிக்க தொல்பொருட்கள் மற்றும் புதையல் திருட்டுகள் தொடர்பில் பேசும்போது இலங்கையின் அரசியல் தலைமைத்துவத்தில் இருந்த இரு பிரதான குடும்பங்களின் பெயர்கள் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகின்றன. அதற்கமைய பிரேமதாசா மற்றும் ராஜபக்ஷ ஆகிய இரு குடும்பங்களின் பெயர்களே அவை.
இனிவரும் காலங்களிலாவது இவ்வாறான தொல்பொருள் விவகாரங்களில் இருந்து அரசியல் தலையீடுகள் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். பொது சொத்துக்களை பாதுகாத்து மக்களின் உரிமைகளை மக்களிடமே ஒப்படைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருந்தார். ஆகஸ்ட் 30 யாழ்ப்பாணத்தில் சர்வதேச மாநாடு. காணாமலாக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி கோரி உறவினர்கள் அழைப்பு. சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 30 யாழ்ப்பாணத்தில் சர்வதேச மாநாடு ஒன்றை நடத்த உள்ளதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. தமிழர் தாயக பகுதிகளிலும் நாட்டின் பல பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட பின்னரும் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னரும் வலிந்து காணாமலாக்கப்பட்டதாக சங்க பிரதிநிதிகள் தெரிவித்தனர். காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை இலங்கை அரசு இதுவரை வெளிப்படுத்தி இருக்கவில்லை என்றும் பல தசாப்தங்களாக பொறுப்புக்கூறலை தவிர்த்து வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசும் இந்த பிரச்சினையை தந்திரோபாயமாக கையாள்வதாக கூறிய அவர்கள் இழப்பீடு மற்றும் மரணச் சான்றிதழ் அல்லது தங்களது உறவினர்கள் எங்கே என்பதற்கான உண்மையையும் நீதியையும் மட்டுமே கூறுவதாக வலியுறுத்தியுள்ளார். நீதி கிடைக்காமல் போராடிய நிலையில் 400க்கும் மேற்பட்ட பெற்றோர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்திருந்தனர். எனவே இந்த ஆண்டு சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தில் இலங்கை அரசின் உள்ளக பொறிமுறைகளை நிராகரித்து சர்வதேச நீதியை வலியுறுத்தும் வகையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் மாநாட்டில் அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்று ஆதரவு வழங்குமாறு உறவினர்கள் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. உரிமை போராட்டத்தின் மண்ணில் இன்று போதைக்கு எதிரான போராட்டம். யாழ் அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் கருத்து. கல்விக்காக உரிமைக்காக போராடிய நாங்கள் இன்று போதைக்கு எதிராக போராட வேண்டியவர்களாக உள்ளோம் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். மாற்றம் அறக்கட்டளையினரால் யாழ் மாகாண அமலமரி தியாகிகள் குழுமத்துடனும் வளர்ப்புறை உள ஆற்றுப்படுத்தல் உளவள சிகிச்சை நிலையத்துடனும் இணைந்து முன்னெடுக்கப்படும் ஆரோக்கியமான பிள்ளை வளர்ப்பு மகிழ்ச்சியான மறுமலர்ச்சி வலைப்பின்னல் தொடர்பான 5 நாள் செயலமர்வு ஆரம்ப நிகழ்வு செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணம் அமலமரி தியாகிகள் சபையில் தொடர்பகத்தில் நடைபெற்றிருந்தது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். தற்போதைய சூழலில் சமூகத்தை சிதைக்கின்ற சீரழிக்கின்ற ஒரு சமூக வலைப்பின்னல் செயற்பட்டு வருகின்றது. இதனை அவதானமாக கையாள வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உண்டு. இன்றைய சூழலில் போதை கலாச்சாரம் கட்டுப்பாட்டுக்குள் அல்லது விழிப்புணர்வு கூடுதலாக இருப்பதால் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக உணர்கிறோம். எனினும் நாங்கள் அனைவரும் அவதானமாக இருக்க வேண்டும். இன்றைய பயிற்சி செயலமர்வானது பயனுள்ள வகையில் அமையும். இதனை முறையாக பின்பற்ற வேண்டும். சமூகத்தில் காணப்படுகின்ற சமூகத்திற்கு ஒவ்வாத செயற்படுபவர்களையும் அடையாளம் கண்டு அவர்களையும் நல்வழிப்படுத்துகின்ற பொறுப்புணர்வுகளையும் செய்ய வேண்டும். சமூக மட்டத்தில் கிராமங்களில் வேலை செய்கின்றவர்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும். அவர்களிடம்தான் கூடுதல் பொறுப்புகள் காணப்படுகின்றன. மாற்றம் அறக்கட்டளையின் இயக்குனர் அருட்தந்தையின் சிந்தனையில் மகிழ்வித்து மகிழ்வோம் என்பது போல நாமும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விக்க வேண்டும். அப்போதுதான் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க முடியும். கிராம மட்டங்களில் செயற்பட்டு வருகின்ற நிறுவனங்கள், அரச உத்தியோகத்தர்கள் கூடிய கவனத்துடன் செயற்படுகின்ற போதுதான் சமூகத்தை ஆரோக்கியமான சமுதாயமாக மாற்ற முடியும். இத்தகைய வேலை திட்டங்களுக்கு பிரதேச செயலகங்கள், மாவட்ட செயலகம் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த ஆரம்ப நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்கலாநிதி யோசப் தாஸ் ஜெபரட்னம் அடிகளாரும், யாழ் மாகாண அமலமரி தியாகிகள் சபையின் முதன்மை ஆலோசகர் அருட்பணி ஆண்டனி ஜேசுதாசன் அடிகளாரும், ஓய்வு நிலை பிரதி கல்வி பணிப்பாளர் கோகிலா மகேந்திரனும் கலந்து கொண்டிருந்தனர். அடுத்த கைது நாமல். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார். இலங்கையில் ரக்பி விளையாட்டு அபிவிருத்திக்காக இந்தியாவின் கிரிஷ் ரியல் எஸ்டேட் நிறுவனம் வழங்கியதாக கூறப்படும் 70 மில்லியன் ரூபாய் நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. குறித்த நிதி ரக்பி அபிவிருத்திக்காக வழங்கப்பட்ட போதிலும் அது உரிய நோக்கத்திற்கு பயன்படுத்தப்படாமல் முறைகேடாக கையாளப்பட்டதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணைகள் எதிர்வரும் நாட்களில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்த விவகாரம் மீண்டும் இலங்கையின் அரசியல் மற்றும் சட்டத்துறையில் முக்கிய கவனத்தை ஈர்த்துள்ளது. செய்திகளில் தொடர்வன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirissa Beach. Feel the magic of Mirissa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here.
Satkin Holidays. For more info, contact www.satkin.com. தமிழக வெற்றிக்கழக அரசை கூட்டணியே கவிழ்க்கும் பழனிசாமி கடும் விமர்சனம். தமிழக வெற்றிக்கழக அரசை அந்த கட்சியுடன் உள்ள கூட்டணி கட்சிகளே எந்நேரமும் கவிழ்க்கலாம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னையில் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகம் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறவில்லை என்றும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவில் தான் அரசு இயங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் இருந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் தொடர்கின்றன என்றும் முதலமைச்சர் விஜயும் அமைச்சர்களும் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பதிலாக ரீல்ஸ் எடுப்பதில் அதிகம் கவனம் செலுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். உள்ளூராட்சி தேர்தலுக்காக இப்போதே தயாராக வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்திய பழனிசாமி, விசுவாசமாக செயற்படுபவர்களுக்கே வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றால் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மற்றும் ஆற்காடு MLA சுகுமார் பங்கேற்காதது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் சுகுமார் பழனிசாமி தான் தனது தலைவர் என்றும் வேறு எந்த கட்சிக்கும் செல்ல வாய்ப்பில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் அனுபவமற்றவர்களின் கைகளில் அரசு சிக்கியுள்ளதாகவும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் தமிழக வெற்றிக்கழக அரசு திணறி வருவதாகவும் பழனிசாமி விமர்சித்துள்ளார். நெம்மேலி கடல்நீர் குடிநீராக்கும் திட்டங்களை அதிரடி கள ஆய்வு செய்தார் முதலமைச்சர் விஜய். தமிழக முதலமைச்சர் விஜய் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்து நெம்மேலிக்கு நேரில் சென்று அதிரடி கள ஆய்வை மேற்கொண்டுள்ளார். அங்கு தற்போது பயன்பாட்டில் இருந்து வரும் நாளொன்றுக்கு 110 மில்லியன் லிட்டர் மற்றும் 150 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட இரு கடல் நீரை குடிநீராக்கும் சுத்திகரிப்பு நிலையங்களின் செயற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் அவர் விரிவாக கேட்டறிந்துள்ளார். பின்னர் நெம்மேலி திட்டத்தின் குடிநீரை குடித்து பார்த்து தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் கடல்நீர் உறிஞ்சப்படும் தொழில்நுட்பம் முதல் அது சுத்திகரிக்கப்பட்டு விநியோகிக்கப்படும் வரையிலான ஒட்டுமொத்த கட்டமைப்பு மற்றும் சென்னை மாநகருக்கான தினசரி குடிநீர் விநியோக அளவு திருப்திகரமாக உள்ளதா என்பதை அவர் நேர்முகமாக பார்வையிட்டு ஆய்வு செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தின் பேரூர் பகுதியில் மிக பிரம்மாண்டமாக அமையவிருக்கும் தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் கட்டுமான பணிகளையும் முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று பார்வையிட்டிருந்தார். நாளொன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் குடிநீர் உற்பத்தி செய்யும் அதிநவீன திறன் கொண்ட இத்திட்டத்திற்கு கடந்த திமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டப்பட்டு இதற்கான ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கப்பட்டிருந்தன. தற்போதைய சூழலில் ஜப்பான் சர்வதேச கூட்டுறவு முகாமையின் நிதி உதவியுடன் 4276 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் இந்த மாபெரும் உள்கட்டமைப்பு திட்டத்தின் கட்டுமான பணிகள் எந்த அளவில் நிறைவடைந்துள்ளன, திட்டத்தை முழுமையாக செயற்பாட்டுக்கு கொண்டு வருவதில் உள்ள சவால்கள் என்னென்ன என்பது குறித்து அங்கு வைக்கப்பட்டிருந்த வரைபடங்கள் மற்றும் மாதிரிகள் மூலம் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டிருந்தார். முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெயர் பொறிக்கப்பட்ட திட்ட கல்வெட்டு நெம்மேலி ஆலை வளாகத்திலிருந்து அகற்றப்பட்டதாக அண்மையில் எழுந்த பெரும் அரசியல் சர்ச்சைகளுக்கு மத்தியில் திட்டப்பணிகளின் முன்னேற்றம் மற்றும் மக்களின் அத்தியாவசிய தேவையான குடிநீர் விநியோகத்தில் அரசியல் காரணங்களால் எவ்வித தொய்வும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் அரசு உறுதியாக இருப்பதை உணர்த்தும் வகையில் முதலமைச்சரின் இந்த விஜயம் அமைந்துள்ளது. சென்னையின் எதிர்காலம் குடிநீர் தேவையை தீர்க்கும் இந்த மிகப்பெரிய முக்கிய திட்டத்தின் எஞ்சிய பணிகளை எவ்வித தொய்வுமின்றி நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் அதிவிரைவாக முடித்து மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார். முதலமைச்சரின் இந்த திடீர் கள ஆய்வு மற்றும் அதிகாரிகளுடனான ஆலோசனைகள் அடங்கிய வீடியோ காட்சிகள் தற்போது ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றன. தொடர்வன உலகச் செய்திகள். ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பித்த அமெரிக்கா, மத்திய கிழக்கில் மீண்டும் பதட்டம். ஹார்முஸ் நீரிணையில் 3 எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளையகம் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கையில், ஹார்முஸ் நீரிணையில் இருந்த ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் IRGC 60க்கும் மேற்பட்ட சிறிய படகுகள் உட்பட 80க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த தாக்குதல் கடந்த மாதம் கையெழுத்தான அமெரிக்கா ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் இதற்கு தகுந்த பதிலடி கொடுக்க தெஹ்ரான் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஈரானின் அரச ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகளின்படி கெஷ் தீவு, பண்டார் அப்பாஸ் மற்றும் ஸ்ரீக் ஆகிய பகுதிகள் அமெரிக்க தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன என்றும்
அங்கு சிதறிய குண்டுகளின் துகள்கள் பட்டு மக்கள் காயமடைந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு காரணமான 3 எண்ணெய் கப்பல்கள் மீதான தாக்குதல்களுக்கு ஈரான் இதுவரை நேரடியாக பொறுப்பேற்கவில்லை. அமெரிக்க மத்திய கட்டளையகம் ஈரானின் 60 சிறிய படகுகள் தவிர ஏவுகணை ஏவும் தளங்கள் மற்றும் கட்டளை மையங்களையும் தாக்கியுள்ளதாக கூறியுள்ளது. ஆனால் இந்த இலக்குகள் எங்கு அமைந்துள்ளன என்ற விவரங்களை அது வெளியிட்டிருக்கவில்லை. 3 எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த தாக்குதல்களுக்கு கடுமையான விளைவுகள் இருக்கும் என்று அமெரிக்கா ஏற்கனவே எச்சரித்தும் இருந்தது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் காலிறுதிக்கு 8 அணிகள் முன்னேற்றம். பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் காலிறுதிக்கு 8 அணிகள் முன்னேறியுள்ளன. அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா ஆகிய நாடுகள் இணைந்து உலகக்கிண்ண தொடரை நடத்தி வருகின்றன. இதில் 48 அணிகள் பங்கேற்று முதல் சுற்றான குரூப் சுற்று ஆட்டத்தில் விளையாடின. ஒவ்வொரு பிரிவுக்கும் 4 அணிகள் என மொத்தம் 12 பிரிவுகளாக இந்த சுற்று நடைபெற்றிருந்தது. இதில் பிரிவு வாரியாக முதல் 2 இடங்களை பிடித்த அணிகள் மற்றும் 3வது இடத்தை பிடித்த சிறந்த 8 அணிகளும் நாக் அவுட் சுற்றான ரவுண்ட் ஆப் 32க்கு முன்னேறின. பரபரப்பாக நடைபெற்ற இந்த சுற்றில் நெதர்லாந்து, ஜெர்மனி, குரோஷியா உட்பட 16 அணிகள் வெளியேறின. தொடர்ந்து ரவுண்ட் அப் 16 சுற்று ஆட்டங்கள் நடைபெற்றது. இதில் கனடா, பராகுவே, அமெரிக்கா, பிரேசில், போர்த்துகல், மெக்சிகோ, கொலம்பியா, எகிப்து உள்ளிட்ட அணிகள் வெளியேறியிருந்தன. இந்த தொடரை நடத்தும் அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா என எந்த ஒரு அணியும் காலிறுதிக்கு முன்னேறி இருக்கவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. பிரான்ஸ், மொரோக்கோ, ஸ்பெயின், பெல்ஜியம், நோர்வே, இங்கிலாந்து, அர்ஜென்டினா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய 8 அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. காலிறுதி ஆட்டங்களின் விவரம்: பிரான்ஸ் எதிர் மொராக்கோ ஜூலை 9, ஸ்பெயின் எதிர் பெல்ஜியம் ஜூலை 10, நோர்வே எதிர் இங்கிலாந்து ஜூலை 11, அர்ஜென்டினா எதிர் சுவிட்சர்லாந்து ஜூலை 12. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் நமது செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற எங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள். அத்தோடு மெய்வழி ஆப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். அத்தோடு மெய்வழி யூடியூப் தளத்தின் சந்தாதாரர்களாகவும் நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள். நன்றி. Soft ocean breeze. Bentita welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.